Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? What? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம், உங்க வாழ்க்கையுடைய தத்துவம் 15 வயசு 25 வயசு 35 வயசு 45 வயசு 55 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசுல எந்தெந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது, யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது, எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகுது, இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்கறத தெளிவாக பார்க்கலாம். சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். ஆனா பிறக்க வேண்டிய ராசிக்காரங்க நீங்க. 3 நட்சத்திர பாதங்கள் உங்களுக்கு பலமாவே இருக்கு. சிம்ம ராசி மக நட்சத்திரம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம், சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்பு, சுக்கிரன் சொல்லக்கூடிய சுகபோகி, சூரியன் சொல்லக்கூடிய உத்திரன் சொல்லக்கூடிய சூரியன். அழகுல சிறந்தவங்க நீங்க, அறிவுல சிறந்தவங்க, படிப்புல சிறந்தவங்க, நடிப்புல சிறந்தவங்க, மேன்மைப்படக்கூடிய அற்புதமான ராசி நீங்க தான். சின்ன வயசு தான் உங்க யோகமே. ஆனா சின்ன வயசுலயே நீங்க கஷ்டப்படுவீங்க, சின்ன வயசுல நீங்க ஏமாறுவீங்க. டீனேஜை நீங்க பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு கிளி மாதிரி பராந்தும் கேட்ச் பண்ணும், பல பறவைகளும் உங்களை கேட்ச் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவங்க, படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க. ஆனா இருந்திருந்தாலும் டீனேஜுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். தாயி தகப்பன் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதுல கொஞ்சம் ஒரு யோகம் இருக்கு. தாயி தகப்பன் இல்லாம நீங்களே ஆசை பாசமா காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சிங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் சின்ன வயசுலயே. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில், மொபைலில் நோண்டிக்கிட்டு உங்க வாழ்க்கையவே நீங்க அர்ப்பணிச்சிருவீங்க. அப்படியாப்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு தான் உண்டு. ஆனா ஒரு கட்ட காலத்துல கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கு குழந்தைங்க மேலேயே உங்க கவனத்தை கொண்டு போயிடுவீங்க. அதுங்களை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு அதுங்களை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவீங்க. அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு படிக்க வச்ச குழந்தைங்களுடைய உங்க குழந்தைங்களுக்கு பண்ண மருமக உங்களுக்கு ஆகாது, எதிரியாத்தான் நினைப்பா, உங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டு போயிடுவா. இந்த டிப்ரெஷனும் சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்கு. சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிம்ம ராசிக்காரங்களுடைய தாயோடைய தாயி இறந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல. தாயவும் இழக்க நேரிடும், தகப்பனையும் இழக்க நேரிடும். தாம் பிள்ளைங்களை தான் தாயி தகப்பனாவே நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பெண் குழந்தை பிறந்திருந்தா அதுதான் உங்களுக்கு கஞ்சி ஊத்தும். பெண் குழந்தை மேல நீங்க பாசம் இல்லாம இருப்பீங்க, ஆனா அவங்க தான் உங்க மேல பாசமா இருக்கும். ஆனா ஆண் குழந்தைங்க உங்களை ஏமாத்திரும். ஆனா கடைக்குட்டியா இருக்கக்கூடிய கடைசி பிள்ளை வேணா உங்களை காப்பாற்றும். வாழ்க்கையவே அவங்களுக்கு தான் நீங்க இருப்பீங்க. இந்த 45 வயசு வரைக்கும் படாத கஷ்டம், படாத துன்பங்கள், சிம்ம ராசிக்காரங்களுடைய தன்மைக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய கணவன் அமையாது. 3 விஷயம் இருக்கும். ஒன்று சூதாடியா இருக்கும், ஒன்று சோக்காளியா இருக்கும், இல்லைன்னா குடும்பத்துக்கு அடங்காம, தப்பா நினச்சிக்காதீங்க, வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய தருணத்தில் இருக்கும். நீங்க தான் உழைச்சி தேடி போடுவீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கும் புருஷனுக்கும் ஒரு 40 வயசுக்கு மேல ஆவாதுங்க. சிம்மராசியருடைய புருஷனுடைய அவங்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் ஆவாதுங்க.
இது விதி. விதியை நம்ம தான் மதியால வெண்டுக்கணும். பல கோயிலுகளுக்கு போயிட்டு தியானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. உங்க ராசியிலேயே கேது இருக்கு. உங்களை யாராவது ஒருத்தர் கல்லெடுத்து அடிச்சிட்டாலோ திட்டாலோ கரை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நகநட்டு மேலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்து வயசு மேலதான் ஆசை இருக்கும், அதுக்கு மேல ஆசை இருக்காது. ஆனா 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனம் செலுத்தணும். உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க, சொந்த பந்தமே சூனியம் பண்ணும். உங்க புருஷன் வீட்டு வழியிலேயே தொந்தரவு பண்ணுவாங்க. அதோடைய தன்னந்தான் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, வாதம், விவாதம், குடல் நோய், ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல. நோய் யாருக்கும் வராதுங்க. 120 வயசு வரைக்கும் சாகாம நோய் இல்லாம வாழலாம். அப்படி நம்மளுக்கு சின்ன வயசுல யாராவது எதிர்மறையான ஒரு தப்பை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு உடல் நலம் குறையும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மைப்படக்கூடிய ராசிங்க. சிம்ம ராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரியான ஜாதகம் அமையவே அமையாது. அன்புக்கு அடிபணிஞ்சிருக்கும், அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாது. ஆனா உங்களுடைய தருணம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 50 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு ஞானமே கிடைக்கும், ஆன்மீக ஞானமே கிடைக்கும். அது வரைக்கும் தான் வீடு தான் நாடு, இப்படித்தான் அனுகிரகம் இருக்கும். பாதிக்கு பாதி சிம்ம ராசிக்கு துர்மரணம் தான், இயற்கை மரணம் கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு பல முற்றுப்புள்ளிகள் வைக்கணும்னு உங்க சொந்த பந்தமோ கூட இருக்கிறவங்களோ பண்ணுவாங்க. கவனமா நீங்க இருக்கணும். யார் யாரை நம்பணுமோ அவங்கள மட்டும்தான் நம்பணும். சொத்து சுகங்கள் நிறைய இருக்கும், அதை நீங்க பயன்படுத்திக்க முடியாது. அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்காம நீங்க உங்க உடல் நோய்க்கே பாதி சொத்தை வித்துறணும். இந்த மாதிரியான ஒரு தருணமும் உங்களுக்கு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணுங்க. படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் உங்க அழகை அடுத்தவன் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. உங்க அழகை நீங்க வெளிப்படுத்திக்காதீங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு இது மாதிரியான முகநூலில் நீங்க வராதிங்க. ஒரு பெண்ணு அழகா ட்ரெஸ் பண்றது, ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றது, மேக்கப் போடுறதே உங்களுக்காக இல்லை, அடுத்தவன் பார்க்கணும் கேட்கறதுக்காக. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது சிம்ம ராசி பெண்கள் மேல உங்க புருஷன் சந்தேகம்தான் படுவார். அந்த சந்தேகம் படுறது கூட உங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும். என்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படுதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட தெளிவா நீங்க வாழணும். எந்த அவமானமும் அவப்பேரும் படாம சூப்பரா இருக்கணும். சிம்மராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.